கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை பொழுதிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் உபாகமம் 4வது அதிகாரம் 5வது வசனத்திலே கற்பனைகள் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். இந்த கற்பனைகள் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக கொடுக்கப்படவில்லை. சுதந்திரித்த பின்பு சுதந்திரிக்கிற தேசத்தில் கைக்கொள்வதற்காகவே கொடுக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. கட்டளைகள் கானானை சுதந்திரிப்பதற்காக கொடுக்கப்பட்டதல்ல, சுதந்திரித்த பின் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டது. கானானை சுதந்திரிப்பது கட்டளைக்கு கீழ்ப்படிவதால் அல்லவென்றால் பின்பு எதனால் கானான் சுதந்திரிக்கப்படுகிறது? அது விசுவாசத்தால் சுதந்திரிக்கப்படுகிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ கானானை சுதந்திரிக்கவில்லை. காரணம் ஏதோ செயல்களை செய்யாதது அல்ல, தேவனை விசுவாசிக்காததால். விசுவாசமே கானானை சுதந்திரிக்க வழி. அதைதான் எபிரேயர் 3:19 நாம் வாசிக்கிறோம். ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். அதே எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே விசுவாசத்திவராகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலகத் தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார். ஆக செயல்களினாலே பரலோகத்தை அடைய முடியாது, ரட்சிப்பை அடைய முடியாது. ஆனால் சிலுவையின் கிரயத்தை விசுவாசிப்பதால் ஆத்தும ரட்சிப்பாகிய பரலோகத்தை அடைகிறோம். பின்புதான் கட்டளைகள் நமக்கு வாழ்வில் செயல்களாக வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. ஆமென். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். உபாகமம் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாயிருக்கும். அவர்கள் இந்த கட்டளையெல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். வெற்றுக்கு பின்னே செயல்கள், அவைகள் நற்கிரியைகள் என்று அழைக்கப்படுகிறது. ரட்சிப்பின் பின்னே நற்கிரியைகள், நற்கிரியைகள் பின்பு ரட்சிப்பல்ல. ஆமென். கர்த்தர் தாமே இந்த சத்தியவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.